ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பூலாம் பூத்துருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு ஒரு 2 பன்னீர் ரோஸ். இப்போ மணி 7 ஆகுது, அதனால் கொஞ்சோண்டு விரியுது இப்போ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாதிரிலாம் பூ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் தான், இந்த டபுள் கலரில் வரும்ல, அதுதான் நிறைய பூத்துருக்கு. இது பாருங்கள், இந்த பூலாம் ரொம்ப அழகாக இருக்கு. இதில் ஒரு பூ பாருங்கள், இது பிங்க்கு, அப்புறம் இப்படி ஒயிட் கலரில் மாறிடுது இந்த ரோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு ரோஸில் ஒன்று பூத்துருக்கு. இங்கே ஒன்று இப்போ தான் விரிய போகுது. இது பார்க்க தான் சின்ன முட்டாக இருக்குது, ஆனால் நல்லா விரிஞ்சிருது, பெருசாகிடுது. அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டா கலர் ரோஸ், இதெல்லாம் பறிக்கவே இல்லை. அதனால் இந்த மொட்டுமே ஒரு மாதிரி இருந்தது, நோய் விழுந்த மொட்டு மாதிரி இருந்துச்சு பின்னாடி. அதனால் நல்லா பூ வந்துட்டு. இதில் ஒரு பூ புதுசாக பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பன்னீர் ரோஸில் இன்னும் அதுவும் விரியலை, மொட்டு விரியலை பாருங்கள், இனிமேல் தான் விரியும். இங்கே ஒரு அதே கிளையில் கீழே ஒரு பன்னீர் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூலாம் அவ்வளோதான். சங்கு புஷ்பெல்லாம் கம்மியாக தான் பூக்குது இப்போது. ஜாதி மல்லிலாம் நேற்று நைட்டே பறித்து சாமிக்கு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கத்தரிக்காய், இது வருங்க கத்தரிக்காய் செடி, இதில் கொஞ்சம் கத்தரிக்காய் காய் கிடக்கு. இங்கேயும் ஒரு பிஞ்சு கிடக்கு, ஒரு பிஞ்சு இங்கே 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 எல்லாமே பிஞ்சு கிடக்கு. இதுதான் கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது. இதை இப்போ பறிச்சிடலாம், அந்த ஒன்றையும் மட்டும் பறிச்சிடலாம். செடி வேறு பிஞ்சுக்கிட்டு வந்துடக்கூடாது. ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் காய் பறித்தா செடி பிஞ்சிடக்கூடாது. பியலை ஒன்றை மட்டும் இன்றைக்கி சாம்பாருக்காக எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோந்தான். இது இன்னும் கொஞ்சம் விளையணும். இன்னும் லைட்டாக இருக்குது. இது நல்லா பெருசாக வந்தால் கூட உங்களுக்கு இந்த கத்தரிக்காய் பார்த்திங்கன்னா பிஞ்சாக தான் இருக்குது. அவ்வளோந்தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் ஒரு அறுவடையும் பண்ணியாச்சு.